நான் அவங்க எடுக்கேஷன் இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆக்சுவலி ரெகுலர் ஆகிப்போச்சு. சமைக்கிறது ஒரு நாள் சமைச்சு, நேற்று வச்சது இருக்குல்ல ஃப்ரிட்ஜில் இருக்குது எடுத்து சாப்பிடு அப்படின்ற மனநிலைக்கு நிறைய பேர் வந்துட்டாங்க. சரிங்களா? எல்லாரும் நிறைய பேர் வந்துட்டாங்க. இப்போ ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்றத தவறுங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஒருத்தர் ஹைதராபாத்தில் போன்லெஸ்ஸு சிக்கனை உள்ளே வச்சு சாப்பிட்ருக்காரு ஃப்ரிட்ஜில். சூடுபடுத்தாமல் நல்லா கொஞ்சம் நான்வெஜ் மட்டும் தயவு சொல்கிறேன், ஃப்ரிட்ஜில் வைக்காதீங்க. வச்சாலும் சூடுபடுத்தி சாப்பிடாதீங்க. பழசாயிடுச்சுனாவே அடுத்த நாள் மறுநாள் இப்போ நைட்டோ மத்தியானமோ சமைச்சு அன்னைக்கு சாப்பிடுங்க, பிரச்சனை இல்லை. ஆனால் அடுத்த நாளுக்கு தயவு செஞ்சு சொல்கிற சாப்பிடாதீங்க. ஏன் பார்த்தீங்கன்னா, இந்த கோழியை வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சு சூடுபடுத்தாமல் அடுத்த நாள் சாப்பிட்ருக்காரு. சரிங்களா? அது நஞ்சாக மாறி விஷமாக மாறி உயிரை பழிச்சிருக்கு. அது ஃபோட்டோ போட பாருங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா, கோழி, ஆட்டுக்குடல் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா அது விஷமாக மாறுறதுக்கு தன்மை ஜாஸ்தி இருக்குது. அதனால தயவு செஞ்சு சொல்கிறேன், நான்வெஜ் ஐட்டம்ஸ் மட்டும் ஃப்ரெஷ்ஷாக வாங்கி சாப்பிடுங்க. செஞ்சிங்கன்னா அன்றைக்கே சாப்பிட்டு முடிச்சிருங்க. இல்லையா அன்றைக்கே மிச்சா தூக்கி கொட்டிடுங்க. பரவாயில்ல, காசு போனால் உயிர் பிரச்சனை வராதுங்க, திருப்பி வாங்கிக்கலாம் கறி போச்சுன்னா. ஆனால் உயிர் பிரச்சனை ரொம்ப ரொம்ப கஷ்டம். அப்போ ஒரு சின்ன சின்ன விஷயம் அது வேலைக்கே ஆகாது. அந்த நாளெல்லாம் கொஞ்சோண்டு இருக்கும், அடுத்த நாள் வச்சுக்கலாமே. கறி எவ்வளோ ரேட் அப்படின்னா உயிரை விட கறி ரேட் ஜாஸ்தி இல்லைங்க. எக்காரத்தை கொண்டும் குடலோ ஆட்டுக்குடலோ கோழியோ நான்வெஜ் ஐட்டம்ஸை தயவுசெய்து சொல்கிறேன், ஃப்ரிட்ஜில் செஞ்ச ஐட்டம்ஸை ஃப்ரிட்ஜில் வைக்கலாம். நம்ம செய்யாத ஐட்டம்ஸை நல்லா புரிஞ்சுக்கோங்க. வைக்கலாம் இல்லை, வைங்கன்னு சொல்ல, வைக்கலாம், அது ஒரு ஆப்ஷன் தான். வைங்கன்னு சொல்ல, நான் என்ன சொல்கிறேன், செய்யாத ஐட்டம்ஸ், அதாவது சமையல் செய்யாத ஐட்டம்ஸை பச்சை கறியாக நீங்கள் வைக்கலாம். ஆனால் சமையல் செஞ்ச ஐட்டம்ஸை தயவு செஞ்சு அடுத்த நாள் கூட வச்சுக்காதீங்க. என்னைக்கு விஷம் மாறுன்னு தெரியாது. இப்போ பாருங்கள், ஹைதராபாத்தில் ஒருத்தர் சாப்பிட்டு அடுத்த நாள் சூடுபடாமல் சாப்பிட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்து அது விஷமாக மாறி இறந்துறாரு. இது பாருங்கள் எப்படி ஒரு பாருங்கள் தன்மை. சாவியை துரும்பீர் பண்ணுவாங்களா, அது மாதிரி கறியை தூக்கி போட்டிருந்தா வேலை முடிஞ்சிச்சு. ஆனால் வேஸ்ட் ஆகுமே அடுத்த நாள் வச்சு சாப்பிட்டதுனால நான் சாப்பிடுங்கன்னு சொல்ல, மற்றவங்க சாப்பிடலாம். பழைய சோறு இன்னைக்கு கிடைக்காது. எவ்வளோ கோடி ரூபா கொடுத்தாலும் பழைய சோறு கிடைக்காது. அதுக்காக ஒரு ரோட்டில் ஓப்பன் பண்ணாங்க மதுரையில். பழைய சோறு மட்டுமே 430 ரூபா என்னமோ. சரிங்களா? சாதம் அதெல்லாம் கெட்டு போகாதுங்க. ஏன்னா அந்த காலத்தில் சாப்பாடுங்களாம் என்றைக்குமே கெட்டு போகாது. பழைய சோறு எக்காரத்தை கொண்டு கெட்டு போகாதுங்க. பழசுனா நேற்று வச்சது. நான் 1 வருஷத்துக்கு முன்னாடி கெட்டு போகாதுன்னு சொல்ல. சரிங்களா? செஞ்ச கறி, அதாவது சமையல் செஞ்ச கறியை நான்வெஜ்ஜை தயவு செஞ்சு ஃப்ரிட்ஜில் வைக்காதீங்க, தூக்கி போட்டுருங்க. சரிங்களா? நம்ம சேனலை தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. தேங்க்யூ.